ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே கிடையாது. நேற்றே ஃப்ரெண்ட்ஷிப் டே முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இன்னைக்கு அதை பற்றி பேசலான்னு எனக்கு ஒரு ஐடியா. சரி, அதனால் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ஜாயினிங் ஆஃப் டூ ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே ஜாயினிங் பண்ணுறது தான். ஆனால் நான் கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ஷிப் ஆஃப் ஜாயினிங் த ரிலேஷன்ஷிப் டுகெதர் to get a true bond of each other with love and care instead of jealousy and anxiety. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ட்ரூவானது. நம்ம வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், வேறு வேறு கண்ட்ரி ஸ்டேட்லேருந்து வந்திருக்கலாம், அப்புறம் வேறு வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்கலாம். ஆனால் கேதர்ட் ஆகும்போது இட்ஸ் கிரியேட் அ ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ அங்கே அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அது எதனால் பில்ட் ஆகுதுன்னா, லவ் அண்ட் கேர்னால் பில்ட் ஆகுது. வித்தவுட் எனி ஜெலஸ்னால கிடையாது, ஒரு கவலைனால கிடையாது, ஒரு துக்கத்தினால கிடையாது. அது ட்ரூவாக லவ் அண்ட் கேர்னால க்ரியேட் ஆகுது. அந்த லவ்வை கொடுத்தவர் யார் தெரியுமா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் என்னுடைய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும், என்னுடைய எல்லா சக்ஸஸ்லேயும் சரி, என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேயும் சரி, ஹீ மோல்டு மீ, ஹீ கிரியேட்டட் மீ, ஹீ புல்ட் அப் மீ டு ஃபேஸ் எவ்ரி திங். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதும் அதுதான். நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் யோர் ட்ரூ ஃப்ரெண்ட் ஆல்சோ ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை நம்புங்க. மற்ற எல்லாரும் உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த நாளில் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். God bless you all with the everlasting love and care. Thank you.